அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக சால்வ் பண்ண போகிறோம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு சம் பார்த்துருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட இருக்குது. ஸோ அதனால் இந்த சம்மையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். From the following balance sheet of SJ Limited for the year ending 1st January 2019 and 31st December 2019, prepare funds flow statement. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே லிமிட்டெடுக்கான ரெண்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டுடைய இயரும் பார்த்தீங்கன்னா 2019 தான். ஒரு பேலன்ஸ் ஷீட் 1/1/2019, இன்னொரு பேலன்ஸ் ஷீட் 31st December 2019. அதாவது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஓப்பனிங் 1/1/2019 இருக்குது பார்த்தீங்களா, அதை லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயராக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, 31st December 2019ங்கிறது கரண்ட் இயராக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 1/1/2019ங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை கொடுத்துருக்காங்க. பட் அது ஆக்சுவலி என்ன இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் இயர் க்ளோசிங் கரண்ட் இயர் ஓப்பனிங்காக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னாலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். புரியுதா? ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் என்ன இருக்குது பாருங்கள், கிரெடிட்டார்ஸ், லாங் டேர்ம் லோன், கேபிட்டல் இருக்குது. சரி, அசட் சைடு வாங்க, பேங்க்கு, டெட்டார்ஸு, இன்வென்டரிஸ், லேண்டு, ஃபர்னிச்சர், பிளான்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதில் என்ன கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? ஸோ கிளியராக இருக்குது. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வாங்களேன். டியூரிங் தி இயர் ஃபார் பர்சனல் யூஸ் அமௌண்ட்டட் டு ₹13,000. ஸோ இந்த இடத்துல ஓனர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஓன் யூஸுக்காக 13,000 வித்ரா பண்ணியிருக்காரு. சரியா? சரி, அடுத்து பி, ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான் ஸ்டுட் அட் ₹13,500 ஆன் 1st January 2019 and at ₹18,000 on 31st December 2019. ஸோ டிப்ரிசியேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டிப்ரிசியேஷன், க்ளோசிங் டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் சம் நமக்கு. சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சம் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினை நோட் பண்ணிங்க, உங்களுடைய ஃபார்மேட் எடுத்து ரெஃபர் பண்ணிங்க. சரியா? ஏன்னா அப்போ தான் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஷெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன ரெக்கார்ட் பண்ணும், கரண்ட் அசெட். இந்த சம்மில் கரண்ட் அசெட் என்ன இருக்கும் பாருங்கள், பேங்க் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்குது, 20, க்ளோசிங்கில் 18. இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை எங்கே எழுதணும், டிக்ரீஸில் எழுதணும். எழுதியாச்சு. அடுத்து என்ன கரண்ட் அசெட் இருக்குது பாருங்கள், டெட்டார்ஸ். ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, 175, க்ளோசிங் 192. இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸில் எழுதணும். ஓகே, அடுத்து இன்வென்டரிஸ். ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, 125, க்ளோசிங் 110. இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, எஸ், டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எங்கே எழுதணும், டிக்ரீஸில் எழுதணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கரண்ட் அசெட் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ கரண்ட் அசெட் டோட்டல் பண்ணணும். டோட்டல் ஏ சொல்லலாம். இது டு த ஓப்பனிங்கான டோட்டல், க்ளோசிங்கான டோட்டல். இப்போ நெக்ஸ்ட் என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறோம், கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த சம்மில் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா பாருங்கள். எஸ் இருக்குது. என்ன இருக்குது, கிரெடிட்டார்ஸ். ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180, க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 205. இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் இங்கே எங்கே எழுதணும், டிக்ரீஸில் எழுதணும். ஏன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸில் எழுதணும், டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸில் எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை இப்போ டோட்டல் அவ்வளோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வேறு எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் பண்ண வேண்டியதான். இது டோட்டல் பி, 180, 205. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ஏ மைனஸ் டோட்டல் பி. 1/1/2019 140, 31st December 115. சரி, எந்த இடத்துல எக்ஸஸாக இருக்குது, ஓப்பனிங் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எழுதிடலாம். சரியா? எங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது, க்ளோசிங்கில் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ 25, க்ளோசிங் மீன்ஸ் கரண்ட் இயரில் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணுங்களேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 140 இருக்குது, கரண்ட் இயர் 115 இருக்குது.
அப்போ இந்த 25ங்கிறது இன்க்ரீஸா டிக்ரீஸா? எஸ், டிக்ரீஸ். நெட் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஃபிகர் சொல்லுவாங்க. இதை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி, இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, இங்கே டிக்ரீஸில் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த போர்ஷனில் இன்க்ரீஸில் எழுதணும். எழுதியாச்சு. இப்போ டோட்டல் செக் பண்ண வேண்டியதுதான். 42, இங்கே 42 அமௌண்ட் வந்து என்ன பண்ணீங்க, செக் பண்ணிங்க. ஸோ 42 கரெக்டாக வருதா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஷெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ண நமக்கு எது முக்கியமான பேஸாக எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது? க்ளோசிங் நெட் ப்ராஃபிட் பேஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கொடுக்கல. லைபிலிட்டி சைடு பாருங்களேன், லைபிலிட்டி சைடு பார்த்தா என்ன இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸே இல்லை. ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லாத போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேபிட்டல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பான், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பான். அதாவது லாஸ்ட் இயர் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட், இதை கம்பேர் பண்ணிட்டு இதுக்கான டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம், க்ளோசிங் ப்ராஃபிட்டாக நாம் எடுத்துக்கலாம். பட் இந்த சம்மில் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய பர்சனல் யூஸுக்காக சம்திங் அமௌண்ட்டை எடுத்துக்கிறாரு, தட் இஸ் டிராயிங். ஸோ டிராயிங் இருக்கிறதுனால நம்ம கேபிட்டல் லெஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ பார்ப்போம், ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு என்ன ரெக்கார்ட் பண்ணணும், இந்த இடத்துல ஓப்பனிங் கேபிட்டல் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான வேல்யூ எவ்வளவு, 740. சரி, அடுத்து டிராயிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். டிராயிங்ஸ் டெபிட் சைடு வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு எழுதியாச்சு. சரி, அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் ரெக்கார்ட் பண்ணணும், அது கிரெடிட் சைடு எழுதியாச்சு. அமௌண்ட் எவ்வளவு, 745. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எந்த சைடு எக்ஸஸாக இருக்குது, டெபிட் சைடு எக்ஸஸாக இருக்குது. ஸோ அது வேல்யூ எழுதிருங்க. அதே வேல்யூ கிரெடிட்ல எழுதுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 135. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, டு ப்ராஃபிட் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் 135 இன்க்ளூட் ஆகிருக்கு. அதுவும் இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பேலன்சிங் ஃபிகர். இது என்ன ப்ராஃபிட், இது க்ளோசிங் ப்ராஃபிட். இதை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், க்ளோசிங் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு கேபிட்டல் லெஜர் மூலம். இப்போ அதை முதல் எழுதிடுவோமா. ஸோ நெட் ப்ராஃபிட் க்ளோசிங் பேலன்ஸ் எழுதியாச்சு. அதோட அமௌண்ட் எவ்வளவு, 135. இதோட எதை ஆட் பண்ணணும், நாம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது தான் ஆட் பண்ணணும். இந்த சம்மில் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா, இருக்குது. டிப்ரிசியேஷன் இருக்குது, ஏன்னா இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பிகினிங் 1/1/2019க்கு 135, 31 December 2019க்கு 180 இருக்குது. ஸோ டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இன்க்ரீஸ் வேல்யூ எழுதினா மட்டும் போதும், 45 rupees. ஸோ அந்த 45 அதோட ஆட் பண்ணிக்கணும், 180. சரி, புரியுதா? இதோ அடுத்து வந்து என்ன பண்ணணும், இதோட எதை லெஸ் பண்ணணும், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை லெஸ் பண்ணணும். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த சம்பளம் ஏதாவது இருக்கா, இல்லை. சரி, அடுத்து வேறு என்ன லெஸ் பண்ணணும், நெட் ப்ராஃபிட் ஓப்பனிங் பேலன்ஸ் லெஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம க்ளோசிங் நெட் ப்ராஃபிட்டை நாம் தான் ஃபைன் பண்ணணும். ஓப்பனிங் நெட் ப்ராஃபிட் கொடுக்கல, அதனால் இந்த இடத்துல நில். ஸோ அப்போ அந்த 180 தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இதான் பேலன்சிங் ஃபிகர். இதை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்னா, பிளான்ட்டுக்கான லெஜர் அக்கௌண்ட் போடணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் வந்து டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் பிளான்ட் லெஜர் போடுறது மூலமாக நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை சேல்ஸ் பண்ணியிருக்காங்களா கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி இந்த பிளான்ட் அக்கௌண்ட் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் டிப்ரிசியேஷன் சாப்டரில் நம்ம என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை ரெக்கார்ட் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 400. அடுத்து டிப்ரிசியேஷன் கொடுத்தனால டிப்ரிசியேஷன் முதல் ரெக்கார்ட், ரைட் கிரெடிட் சைடு டிப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம். டிப்ரிசியேஷன்
டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து என்ன பண்ணோம், இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சோம்னா இப்போ கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன டிப்ரிசியேஷன் தான் போடணும். சரி, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணோம், க்ளோசிங் பிளான்ட்டுடைய வேல்யூ. ஸோ போட்டாச்சு. இப்போ எந்த சைடு எக்ஸஸாக இருக்குது, கிரெடிட் சைடு எக்ஸஸாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு அந்த டோட்டல் வேல்யூ எழுதுங்க, அதே வேல்யூவை டெபிட்டில் போடுங்க. ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருக்குது, 75. ஸோ அந்த 75 தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டு பேங்க், அதாவது பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கான பேலன்சிங் ஃபிகர். சரி, இந்த பர்ச்சேஸ் பண்ணதை எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ கொஷினில் லைபிலிட்டி சைடு பாருங்கள். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதாவது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ் இருக்குது. லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சோர்சஸ் ஆஃப் ஃபண்டில் ரெக்கார்ட் பண்ணணும். ரைசிங் ஆஃப் லாங் டேர்ம் லோன். ஸோ அது இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு சும்மா ப்ராக்கெட்டில் எழுதி வைப்போம். 150ங்கிறது பிகினிங், 225ங்கிறது எண்டிங். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு. சரி, வேறு எதுவும் லைபிலிட்டி சைடு இல்லை. அதனால் அசட் சைடு வாங்க. அசட் சைடு பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லேண்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயரை விட. அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டு அர்த்தம், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டு. ஸோ ப்ராக்கெட்டில் அதுக்கான அமௌண்ட், டிஃப்ரெண்ட் அமௌண்ட். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோ அமௌண்ட்டு, 250 பிகினிங், 275 எண்டிங். ஸோ அமௌண்ட் 25. அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளான்ட் வந்து நம்ம ஆல்ரெடி லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் வந்திருக்கு. அதனால் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் எழுதலாம். ஸோ எழுதியாச்சு. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் இருக்குது. ட்ராயிங் வந்து என்னது, கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது, காசு வந்து என்ன ஆகுது, பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுது. அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் தான் எழுதணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, 130. சரி, அது எல்லா இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், இன்னொன்று ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டில் எழுதணும், டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்டில் எழுதணும். ஸோ இந்த சம்பை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், சோர்சஸ் ஆஃப் ஃபண்டில் நெட் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எழுதிப்போம். சரி, எழுதியாச்சு. இது ஆக்சுவலி எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஷெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். எவ்வளோ அமௌண்ட்டு, 25. ஓகே, அடுத்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாருங்கள். ஓகே, பாசிட்டிவ் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ சோர்ஸ் ஆஃப் ஃபண்டில் எழுதலாம், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இது எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, 180. ஸோ இப்போ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னது, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டும் என்ன பண்ணோம், ஈக்குவலாக இருக்கணும். செக் பண்ணுங்க, 280, 280. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதோட சம் கம்ப்ளீட் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா என் கூட சேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில், இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில், இல்லை கூகுள் கிளாஸ் ரூம் கமெண்ட்ஸில். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் கொஷினை கேளுங்க. மேக்ஸிமம் அதை வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேணுங்கிற ஆன்சர் நான் கொடுக்குறேன், இல்லை உங்கள் டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சம்மு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.